செந்தழல் பிரயாகை. சேரவேந்தனின் நிலையறிய ராசசிம்மன் விலகிச் செல்ல காடுகளின் உள்ளிருந்து இருவாட்சியின் குரல் ஒலித்தது. சேரப்படையை தாக்கும் அமைப்பிலிருந்து கடம்பன் தற்காக்கும் முறைக்கு மாற்றும்போது கருமலை சமவெளியை சுற்றியிருந்த அடர்காடுகளின் மரங்களினூடே பரம்பினர் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தனர். கடம்பன் முதல் 2 வரிசையில் இடுப்பில் வாளும் கைகளில் ஆளுயர கேடயமும் ஏந்திய சேர வீரர்களை நிறுத்தினான். சமவெளியின் வலப்புறத்தில் மலைக்கோட்டான் பறவையின் ஒலி கேட்டது. அடுத்த 3 வரிசைகளில் விற்படை வீரர்களை நிறுத்தினான். சமவெளியின் இடப்புறத்தில் மலை இருவாட்சியின் ஒலி கேட்டது. அடுத்த வரிசையில் வாட்படை வீரர்களை நிறுத்தினான். சேரப்படையின் பின்னிருந்து அந்த குயிலின் ஓசை கேட்க கருமலையின் வலப்புறத்திலிருந்து பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டு சேரப்படையை நோக்கி முன்னேறினர். தற்காத்து போரிடுமாறு கூறுவதா பின்னேறுவதா என்று கடம்பன் யோசிக்க திடீரென பரம்பின் அம்புகள் சேர வீரர்களின் பின்னிருந்து வெள்ளமாய் சீறி வந்தன. சேரப்படை பின்வாங்க முடியாமல் பரம்பினர் பின்புறத்தில் வளைத்து விட்டனர் என்பதை கண்டு அதிர்ந்த கடம்பன் வேறு வழியில்லாமல் படையை முன்னேற்றி தாக்க முடிவு செய்தான். கடம்பன் முன்னேறுங்கள் என்று உத்தரவிட சேரப்படை பரம்பு வீரர்களை நோக்கி நகர்ந்தது. கருமலையின் பின்னால் பரம்பினர் இருப்பார்கள், எச்சரிக்கையுடன் முன்னேறி கருமலையை கைப்பற்றுங்கள் என்று கடம்பன் கத்த சேரப்படை கருமலை அடிவாரத்திற்கு வேகமாக முன்னேறியது. காடுகளிலிருந்து ஆந்தையின் அலறல் கேட்க கருமலைக்கு பின்னால் மறைந்திருந்த பரம்பினர் ஒளியனின் தலைமையில் மலையுச்சியில் வெளிப்பட்டனர். அதே நேரம் கருமலையின் இடப்புறத்திலிருந்து கூடலன் பரம்பு வீரர்களுடன் வெளிப்பட்டு முதல்நிலை படையின் இடப்புறத்தை தாக்க துவங்கினான். பரம்பினர் பறவையின் ஒலிகளை பயன்படுத்துகின்றனர் என்று புரிந்து கொண்ட கடம்பன் குதிரைப்படை முன்னேறி பொறியில் சிக்காமல் இருக்க சேர வீரர்களை முன்னேற்றினான். சேர வீரர்கள் கேடயங்களால் தற்காத்து கொண்டு கரட்டின் மீது ஏற துவங்கினர். கரட்டின் நடுப்பகுதி வரை சேர வீரர்கள் மேலேறிய போது கரட்டின் உச்சியில் எழும் இளஞ்சூரியனாய் இளங்கீரன் சூலூர்காரர்களுடன் வெளிப்பட்டான். வெளிப்பட்ட கணத்தில் அனைவருக்கும் முன்பாய் வேகமாக கீழிறங்கினான். கைகளில் இருந்து வட்டுக்கத்திகள் கதிர்வீச்சாய் சீறின. சேர வீரர்கள் கேடயத்தை உயர்த்தும் முன்னர் கத்திகள் உடலில் பாய்ந்தன. உடலெங்கும் வட்டுக்கத்திகளுடன் இளங்கீரன் முன்னேற சேர வீரர்கள் வளையம் வளையமாய் சரிந்தனர். சேர வீரர்களின் உடல்கள் கரட்டின் உச்சியில் இருந்து உருளத் தொடங்க பரம்பின் சூலூர் வீரர்கள் எளிதாக அடிவாரத்தை அடைந்து சேர வீரர்களுடன் மோதினர். சேர விற்படையினர் அம்புகளை விடுத்து முன்னேற கருமலை குன்றின் வலப்புறத்தில் வெளிவந்து தாக்கிய பரம்பினர் பின்னேற துவங்கினர். பரம்பு வீரர்கள் பின்னேறுவதில் சூழ்ச்சி ஏதும் இருக்கும் என எண்ணிய கடம்பன் வீரர்கள் இருக்கும் நம்பிக்கையில் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் முன்னேறினான். கருமலையின் அடிவாரத்தை கடம்பன் நெருங்கிய போது 2 தரப்பிலும் கடுமையான தாக்குதல்கள் துவங்கின. மீண்டும் காடுகளில் இருந்து பறவையின் ஒலி கேட்க பொறியில் நுழைகிறோமோ என கடம்பன் நினைத்தான். கடம்பன் குதிரை வீரர்களுடன் கருமலையின் வலப்புறம் முடியும் இடத்தில் வளைந்து மலையின் பிற்பகுதியை நோக்கி செல்ல மீண்டும் பறவையின் ஒலி கேட்டது. கடம்பனின் குழப்பம் அதிகமானது. போரில் குழப்பம் ஏற்படும் போது அச்சம் முளைவிடும். அச்சம் ஆட்சி செய்யும் இடத்தில் சிந்திக்கும் திறன் வெளியேறும். கடம்பனை குழப்ப பரம்பினர் தேவையற்ற பறவையின் ஒலிகளையும் எழுப்பி கொண்டிருந்தனர். கடம்பன் படையை வழிநடத்தும் அனுபவம் அற்றவன் என்பதை உணர்ந்து கன்னிகள் பின்னப்பட்டிருந்தன. ராசசிம்மன் களத்தில் இருந்திருந்தால் அவனை எதிர்கொள்ள மாற்று உத்தியை வடிவமைத்திருந்தான் பாரி. களத்திற்கேற்ற மண்ணை தேர்வு செய்வது போல தளபதிக்கேற்ற பொறியை தேர்ந்தெடுத்திருந்தான். இறை கிடைத்ததை குறிக்க பறவைகள் ஒலி எழுப்புவது போல இறை சிக்கியதை குறிக்க பரம்பு ஒலி எழுப்பியது. கருமலை குன்றின் பின்பகுதியில் மடிப்புகள் இருப்பதை கண்ட கடம்பன் பரம்பினரை பின்தொடர்ந்து மெதுவாக செல்வதில் பயனில்லை என்று உணர்ந்தவுடன் தாக்குங்கள் என்று கத்தியபடி முன்னேறினான். சேர குதிரை வீரர்கள் பாய்ந்து முன்னேற பரம்பு வீரர்கள் திரும்பி ஓடத் துவங்கினர். கடம்பன் கருமலைக்கு பின்புறம் திரும்பியதும் காடுகளிலிருந்து வெளிப்பட்ட பரம்பினரும் கருமலை மேலிருந்து இறங்கிய பரம்பினரும் சேர வீரர்களுடன் மோதி கடம்பனை தொடர்ந்து சென்ற படையை துண்டித்தனர். கடம்பனும் அவன் நண்பர்களும் பரம்பினரை துரத்தி செல்ல திடீரென மலை மேலிருந்த குகைகளில் இருந்தும் எதிர்ப்புற காடுகளில் இருந்தும் பரம்பினர் வெளிப்பட்டனர். மறுகணம் கடம்பனுடன் சென்ற சேர வீரர்களின் மேல் எண்ணற்ற அம்புகள் பாய்ந்தன. விளக்கில் இருக்கும் எண்ணெய் திரியின் பின்னிருந்து விழிகளுக்கு புலப்படாமல் சுடரை சென்றடைவது போல
பரம்பு வீரர்கள் கடம்பனை பின்தொடரும் சேர வீரர்களை கொன்றொழித்தவாறு கடம்பனை நோக்கி முன்னேறினர். அதற்காக கருமலையின் பின்னிருந்த குறுகிய பாதையின் இரு புறங்களிலும் பரம்பினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். நாலாபுறமும் சூழப்படுவதை உணர்ந்த கடம்பன் குதிரை வீரர்களை பயன்படுத்தி வேகமாக வெளியேற முடிவு செய்தான். பாறையின் அடுத்த மடிப்பில் கடம்பன் குதிரையில் வேகமாக திரும்பிய கணத்தில் அதிர்ந்து போய் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடிக்க குதிரை முன்னங்கால்களை உயர்த்தி மேலெழும்பி கனைத்தது. அதியனும் மற்றவர்களும் குதிரையை நிறுத்தினர். வெளிரிய முகத்துடன் கடம்பன் பார்க்க பருந்தின் கால் நிலத்தை பற்றியிருப்பது போல் பரவி நெருப்பு போன்ற மலர்களை பூத்து சொரிந்திருந்த வேங்கை மரத்தின் கீழ் பாரி நின்றான். கடம்பனை தொடர்ந்து வந்த குதிரை வீரர்களின் மேலும் சரமாரியாக அம்புகள் பாய அனைவரும் நொடிகளில் வீழ்த்தப்பட்டனர். வீரர்களின் அலறலை கேட்டு திரும்பிய அதியன் அவர்களை தொடர்ந்து வந்த சேரப்படை முற்றிலும் அழிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நொறுங்கி போனான். கடம்பனை தொடர்ந்து வந்த சேர வீரர்களை கொன்றொழித்த பரம்பினர் கருமலையின் முன்னால் நடந்த போரை விரைந்து முடிக்க வேகமாக கருமலையின் மேலேற துவங்கினர். கூடலன் கருமலையின் இடப்புறத்தில் இருந்தும் ஒளியன் வலப்புறத்தில் இருந்தும் பரம்பினரை வழிநடத்தினர். சேரப்படையின் இடப்புற வலப்புற காடுகளில் இருந்தும் பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டு சேர வீரர்களை சுற்றி வளைத்தனர். இம்முறை சேர வீரர்களுக்கு இணையாய் பரம்பினரும் இருக்க கதிர் அறுப்பது போல் சேரர்களின் உடல் அறுத்தனர். பரம்பிற்காக வைக்கப்பட்ட கண்ணியில் தாங்களே புதைந்து விட்டதை கடம்பனும் அவனின் நண்பர்களும் உணர்ந்தனர். கடம்பன் குதிரையை விட்டு கீழிறங்க மற்றவர்களும் குதிரையிலிருந்து இறங்கினர். கடம்பனும் நண்பர்களும் பாரியை நோக்கி வாளுடன் முன்னேற சடசடவென 7-8 அம்புகள் அவர்களுக்கு முன்னால் நிலத்தில் பாய்ந்து நின்றன. கடம்பனும் நண்பர்களும் நின்றனர். பாரியின் ஒளி பொருந்திய முகத்தையும் கருணை கலந்த ஆளுமையையும் கண்டு அவனை முதலாய் பார்க்கும் அதியனும் மற்ற நண்பர்களும் பேச்சற்று அதிர்ந்து நிற்க, வா கடம்பா என்றான் பரம்பின் தலைவன். முகத்தில் வருத்தத்தையோ கோபத்தையோ வெளிக்காட்டாமல் தன் இனத்தை அழைக்கும் நேசமுடன் வா கடம்பா என்றான் பாரி. பாரியின் பின்னால் நிலவனும் முடியனும் அமைதியாக நிற்க தூரத்தில் நின்ற வாரியன் குழப்பத்தில் இருந்தார். இளவயது பாரியின் மதிநுட்பத்தையும் வேகத்தையும் கண்டிருந்தார். ஆனால் பாரியின் போரிடும் திறனை இதுவரை கண்டதில்லை. எனவே இந்த சந்திப்பு எப்படி போகுமோ என்று எண்ணினார். கடம்பனையும் அவன் நண்பர்களையும் கொன்றுவிட்டு கடந்து செல்லவே விரும்பினர். பகைவரின் பாசறையில் இருந்து வருபவனிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. எங்களை கொல்ல வேண்டுமெனில் பலமுறை கொன்றிருப்பாய். என்ன உனது திட்டம் என்றான் கடம்பன். பரம்பு உயிர்களை கொல்வதில்லை, காப்பதையும் அரவணைப்பதையும் மட்டுமே செய்யும் என்றான் பாரி. ஏராளமான சேர வீரர்களை கொன்றுவிட்டு கொல்வதில்லை என்கிறாய். அழிவு சக்திகளை அழிக்கத்தானே வேண்டும். உனது குலத்தை அழித்தவர்களிடம் கருணை காட்டுவாயா? உனக்கொரு அறம், பரம்பிற்கு ஒரு அறமா? கடம்பனின் மனதில் வலி புரண்டு படுத்தது. பாரி தொடர்ந்து, சோழர்கள் உன் குலத்தை அழித்ததற்கு வஞ்சினம் தீர்க்க பல குலங்களை அழிக்க முயலும் தவறை செய்கிறாய். தவறை சரி செய்து கொள்ள இன்னும் காலம் கடக்கவில்லை என்றான். நாங்கள் பரம்பில் தஞ்சமடைந்து அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை. வஞ்சினம் தீர்க்கவே உயிர் தரித்திருக்கிறோம் என்றான் கடம்பன் உரத்த குரலில். நியாயத்தை உணர்த்த திமிரி எழும் மனதை வஞ்சினத்தை வரிந்து கட்டி வாழும் சிந்தை அடக்கி பணிய வைத்தது. பாரியின் கேள்விக்கு பதிலற்ற நிலையில் குரல் உயர்ந்தது. கடம்பனின் மனதில் நடக்கும் போராட்டத்தை உணர்ந்த பாரி, உனது நிலையில் நான் இருந்தாலும் வஞ்சினத்தையே விரும்புவேன். உன்னுடைய செயலில் தவறில்லை. ஆற்று நீரோட்டத்தின் போக்கில் சென்று மடைமாற்ற முயன்றான் பாரி. அதனால்தான் பரம்புடன் எங்களால் இணைய இயலாது. நஞ்சாய் மாறி போனவர்கள் நாங்கள். கடம்பனின் குரலில் துன்பம் இழையோடியது. கடம்பனின் மனம் நெகிழ்வதை பாரி உணர்ந்தான். நஞ்சல்ல நீ. மற்ற பழங்குடிகளைப் போல மூவேந்தர்களால் நசுக்கப்பட்டவன். சேரனிடம் இருந்து விலகி செல். உனது வஞ்சினத்தை தனியே தேடு. மற்ற பழங்குடியினரை அழித்து தேட முயற்சிக்காதே. உனது மனதில் படியும் குருதி காலத்தால் அழியாது. முதலில் பிரிப்பதே அவசியம். நாள்பட கன்று தானாக தாயிடம் திரும்பும் என நினைத்தான் பாரி. அதெப்படி முடியும்? இடையில் புகுந்தான் அதியன் உறுதியுடன். அவன் குரலில் இருந்த வெறி பாரியை ஒரு கணம் யோசிக்க வைத்தது. இவன் கடம்பனை விட அதிகம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். சிந்திக்கும் திறனை முற்றிலும் இழந்து பழிவாங்க மட்டுமே வாழ்வை கடத்துகிறான் என நினைத்தான். அடுத்தவரின் துயரத்தை உணர்வது கடினம்.
துயரம் என்பது அவரவர் மனதை சார்ந்தது, மனதின் பக்குவத்தை பொறுத்தது. ஒரே இழப்பை எதிர்கொள்ளும் இருவர் இரண்டு விதமாக பதில் வினையாற்றுவர். முற்றிலும் புரையோடி போன மனதை மீட்பது கடினம் என்றுணர்ந்த பாரி, எதனால் முடியாது கேள்வியை திருப்பினான். அதியனின் மனதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ளவும் அவனை எடை போடவும். பரம்பை வீழ்த்திய பின் சோழ நாட்டின் மேல் படையெடுத்து சென்று எங்களின் வஞ்சினம் தீர்க்க உதவுவதாக சேரன் வாக்களித்திருக்கிறான் என்றான் அதியன். மகவை தாங்கியிருந்த மனைவி, மூத்த மகன், தாய், தந்தை என அனைவரும் வெட்டுப்பட்டு கிடந்ததைக் கண்டு மனம் பிறழ்ந்தவன் அதியன். தினமும் அந்த காட்சிகளை மனதில் எண்ணி வெறியேற்றி கொள்பவன். சோழனை கொன்றால் மட்டுமே தன் மனம் அமைதி அடையும் என்று எண்ணுபவன். சேரனின் உடல் கூட பரம்பை தாண்டாது. இடியென ஒலித்தது பாரியின் குரல். அதிர்ந்தது கருமலை. பரம்பு வீரர்கள் தலைவனின் உக்கிரம் கண்டு ஒரு கணம் ஒடுங்கினர். சேரனை விட்டு விலகி செல். சோழனை வஞ்சினம் தீர்க்க நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். குரலை உயர்த்தி சொன்னான் பாரி. அதியனை அணுகும் விதத்தை மாற்றினான். சில குழந்தைகள் தாயின் பாசத்திற்கு மயங்கி மண்டியிடும். சில குழந்தைகள் தந்தையின் குரலுக்கு ஒடுங்கி மண்டியிடும். நீ எங்களுக்காக சோழனுடன் போரிடு, நாங்கள் உன்னுடன் சேருகிறோம், மண்டியிட மறுத்தான் அதியன். அடுத்த நாட்டின் மீது போர் தொடுக்கும் பழக்கம் பரம்பிற்கு இல்லை. அப்படியெனில் நீ எங்களுடன் போரிடு. நீ வெற்றி பெற்றால் எங்களை கொல்லவோ சேரப்படையை விட்டு விலகவோ சம்மதிக்கிறோம் என்றான் அதியன். பரம்பு வீரர்கள் சூழ்ந்துவிட்ட நிலையில் இனி சேரப்படைக்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். தம்மால் பரம்புடன் சேர்ந்து கொள்ளவும் முடியாது என்பதால் பரம்பினர் அனைவரின் முன்பாக பாரியின் வீரத்தை சீண்டினான் அதியன். ஏதாவது ஒரு விதத்தில் சேரவேந்தனிடம் திரும்ப எண்ணினான். போரிடும் அவசியம் என்ன? கருணைக்கு கெஞ்ச வேண்டிய நேரத்தில் வரையறைகளை விதிக்கிறாய். வெடித்து வந்தன வார்த்தைகள் வாரியனிடம் இருந்து. இல்லையெனில் அம்புகளை எய்து கொன்றுவிடுங்கள் எங்களை. வஞ்சினம் தீர்க்க இயலாமல் நடைப்பினமாய் வாழ்ந்தென்ன இறந்தென்ன? பாரியின் கருணையை தனது கவசமாக்கி கொண்டான் அதியன். பாரி பழங்குடியினருடன் சண்டையிட சம்மதிக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினான். கடம்பனையும் நண்பர்களும் பரம்பை விட்டு வெளியேற்ற நினைத்தான் பாரி. மீண்டும் சேரப்படையுடன் சேர்ந்து வஞ்சினம் தீர்க்க நினைத்தான் அதியன். அதியனால் நிலை மாறிவிட்டதை பாரி யோசிக்க, ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றால் என கேள்வி எழுப்பினான் அதியன். பாரி வேறு வாக்குறுதியை தந்து விடுவானோ என பயந்த வாரியன், உங்களை சேரப்படையிடம் சென்றடைய அனுமதிக்கிறோம். அதன் பின் உயிர் பிழைத்திருப்பது உங்கள் திறமை என்றார் பரிகாசத்துடன். அனைவரும் ஒரு கணம் யோசித்த நேரத்தில் திடீரென 10 யவன வீரர்கள் உருவிய வாளுடன் குதிரையில் பாய்ந்து வந்தனர். கடம்பனை எல்லா நேரத்திலும் பின்தொடர்ந்திருக்க சேரவேந்தனால் நியமிக்கப்பட்டிருந்தவர்கள். அனைத்து யவனர்களின் எண்ணங்களும் கண்களும் பாரியின் மீதே இருந்தன. யானைகளின் தாக்குதலில் இருந்து தப்பி செம்மாஞ்சேரலும் வீரர்களும் செம்மலையின் சமவெளியினை அடைகையில் அங்கு சேர வீரர்களின் உடல்கள் சிதறி கிடப்பதை கண்டனர். படையின் பிற்பகுதியிலும் பரம்பினர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததும் சுகேசனை தேடச் சொன்னான் சேரவேந்தன். சற்று நேரத்தில் சுகேசனின் உயிரற்ற உடலை சேர வீரர்கள் கொண்டு வந்து கிடத்தினர். சுகேசனின் உடலை கண்டு செம்மாஞ்சேரல் அதிர, குதிரையின் வாயில் நுரை தள்ள அதை விரட்டி வந்த ராசசிம்மன் செம்மலையின் அடிவாரத்தில் வந்திறங்கினான். என்ன ஆயிற்று வேந்தே? யானை படையை பகைவர்கள் எப்படி வீழ்த்தினார்கள் என்று கேட்க, முதல் நிலைப்படை என்னவாயிற்று என்றான் செம்மாஞ்சேரல். முதல் நிலைப்படை கருமலை சமவெளியில் நுழையாமல் கடம்பன் தலைமையில் தற்காத்து நிற்கிறது. தங்களின் நிலையை அறிய வந்தேன். தேனீக்களை வைத்து பரம்பினர் யானைகளை விரட்டியதை சேரவேந்தன் கூற, மண்ணிலிருந்து தாக்குவார்கள் என எதிர்பார்த்தால் பரம்பினர் விண்ணிலிருந்து தாக்கியுள்ளனர் என நினைத்தான் ராசசிம்மன். சேரவேந்தன் தொடர்ந்து, காடுகளுக்குள் யானை படையை பரம்பினர் தாக்கிய அதே நேரத்தில் படையின் கடைநிலையிலும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சுகேசனும் ஏராளமான வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கூற ராசசிம்மன் அதிர்ந்து போனான். தாக்கி அழிப்பதற்காக வந்த படையை காப்பதே பெருஞ்சிரமமாய் இருக்கிறது என்றெண்ணினான். இன்றும் நமது படை பெருத்த பின்னடைவை சந்தித்துள்ளது. பாரி சிறிது சிறிதாய் நம்மை சிதைத்து வருகிறான். பாரியை களத்திற்கு இழுக்க ஏதாவது உத்தியை நாம் செய்தாக வேண்டும். இல்லையெனில் கடல் கொள்ளும் நிலமாய் கரைந்து விடுவோம். ராசசிம்மன் தனது சிந்தனையில் மூழ்கி இருந்தான். தாக்குதலை முதல் நிலையில் எதிர்பார்த்திருக்க பரம்பினர் கடைநிலையில் தாக்கியுள்ளனர். இப்போது கடைநிலையில் தான் இருக்க
முதல் நிலை தாக்குதலுக்குள்ளானால் கடம்பனின் நிலை என தோன்ற ராசசிம்மனுக்கு பகீர் என்றது. முதல் நிலை படையை விட்டு தான் விலகி செல்வேன் என்று பாரி ஏற்கனவே யூகித்திருக்கிறானா என எண்ணிய கணத்தில் ராசசிம்மன் உறைந்து போனான். ஒரு கணத்தில் தன்னை மீட்டவன், பாரி இப்போது முதல் நிலை படையை தாக்கக்கூடும். நான் உடனடியாக சென்று கடம்பனையும் வீரர்களையும் பாதுகாத்து நிறுத்துகிறேன். நீங்கள் படையை நடத்தி வந்து சேருங்கள் என்று அவசரமாக கூறினான். யானைகளின் தாக்குதலில் இருந்து தப்பி வந்த வீரர்களை உடனடியாக நகர்த்த இயலாது. தூக்கமின்றி இருக்கும் அவர்களுக்கு ஓய்வு தேவை. நமது பதட்டத்தை தான் பாரி விரும்புகிறான் என்று செம்மாஞ்சேரல் தொடர்ந்து, கடம்பனை காப்பது அவசியம். நமது கவச வீரர்களையும் அழைத்து கொண்டு கவனமாக செல். தற்காத்து போரிட முடியாவிட்டால் பின்னேறு. நான் 10 நாழிகைக்கு பின் படையை நடத்தி வருகிறேன் என்று கூற ராசசிம்மன் 50 கவச வீரர்களுடன் கருமலையை நோக்கி விரைந்தான். இருபுறமும் பற்ற வைக்கப்பட்ட கயிற்றில் அலையாடும் எறும்பாய் தடுமாறினான்.